அஸ்ஸலாமு அலைக்கும் நேயர்களே, இன்றைக்கி வந்து நான் சிக்கன் பட்டர் மசாலா செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்கலாம். முதல்ல சால்ட் போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பர் பவுடர், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே தேவையான தயிர் போட்டால் வந்து உங்களுக்கு சிக்கன் சாஃப்ட்டாக இருக்கும், சீக்கிரம் வந்து நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருக்கும். அதனால தான் நம்ம தயிர் எதுலையும் நீங்கள் சிக்கன் 65 இல்லை சில்லி சிக்கனோ என்ன பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் தயிர் போட்டுக்கலாம், நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊர் பண்ணுது பாருங்க. முதல்ல பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர் வந்து ரொம்ப இதாகிடுச்சுன்னா அப்படியே தீஞ்சு மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டுருக்கேன். அடுத்தது ஒரு 5 முந்திரி இல்லை இஞ்சியில் பாருங்கள். பட்டர் தீரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சுன்னா அப்படியே கறிக்கிடும். பட்டர் கரைஞ்சான ஒரு மாதிரி கலர் வந்து உங்களுக்கு வந்து கருப்பாயிடும். அதனால் உங்களுக்கு பட்டர் தீரை வரைக்கும் முதல்ல போட்டணும். எல்லாமே நல்ல பட்டர் என்ன காய் அந்த மாதிரி காய்க்கணும் விடக்கூடாது. வெங்காயம் நான் ஒரு 3 வெங்காயம் போட்டுருக்கேன். உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து அதிகமான போட்டுக்கலாம். நான் சிக்கன் சால்ட்டு போட்டுருக்கேன், அதனால் இதில் கொஞ்சம் தேவையான சால்ட் போட்டுருக்கேன். 2 பச்சை மிளகா கீரி போட்டுருக்கேன். அதை கூட நல்லா கழுவி விட்டுருக்கேன். பாருங்கள் 4 தக்காளி விட்டிருக்கேன். இந்த 4 தக்காளியும் அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் கண்ணாடி பதத்தில் வந்துச்சு வெங்காயம். இப்போ வந்து நம்ம தக்காளியை அதில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். நீங்கள் இப்போ போடலாம், நீங்கள் பட்டர் சிக்கன் பண்ணும்போது கூட கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் காரத்துக்கு கொஞ்சமாக 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து சிக்கனில் வந்து பெப்பர் போட்டுருக்கேன், அதனால் 1/2 ஸ்பூன் போடணும். ரொம்ப காரம் ஆகிட்டா டேஸ்ட் இருக்காது. பாருங்கள் நல்லா தக்காளி நல்லா பாருங்கள் இப்படி நல்லா வெந்துச்சு பாருங்கள், நல்லா குழஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அது வரைக்கும் நம்ம சிக்கனை பொரிச்சிடலாம். சிக்கன் நல்லா உரிச்சு பாருங்கள். இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் பட்டர் போட்டாச்சு. அடுத்து நம்ம சிக்கன் ஒன்றா போடலாம். இது லாலிபாப். இது அதாவது சிக்கன் பீஸ் செய்வேன், நான் லாலிபாப் வித்தியாசமாக செய்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசம் பாருங்கள். சிக்கன் இந்த பதத்துக்கு எடுத்த போதும் இதை நம்ம எடுத்துடலாம். அடித்து இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சிக்கலாம், நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை அந்த சிக்கன் பொரிச்சோம் இல்லையா, அந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கலாம். பாருங்கள் சிக்கன் சூப்பராக பொரிச்சாச்சு. பாருங்கள் அதே கடையில் சிக்கன் பொரிச்சோம், அதே கடையில் பட்டர் போட்டுக்கலாம். பாருங்கள் பட்டர் மசாலா அரைச்சிருக்கோம், அதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் கடையில். இது பாருங்கள், இதை கொஞ்சம் கொதிச்சோன்னா நம்ம பொரிச்சு வச்ச சிக்கனை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். திக்காக கொஞ்சம் பாருங்கள் நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் நம்ம சிக்கனை அதில் போட்டுக்கலாம். பட்டர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. மேலே கஸ்தூரி மேத்தி போட்டுருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் மேலே போட்டுடலாம். ஃப்ரெஷ் க்ரீம் போட்ட மேலே இதே மாதிரி நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்து நீங்கள் எப்படி சொன்னீங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.